ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 100 days மணி லெசன்ஸ்ல இன்னைக்கு நம்ம டே 9ல இருக்கோம். எனக்கு வர சேலரி வாடகைக்கும் சாப்பிடறதுக்குமே பத்தல. இத நான் எப்படி சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது? இந்த பேச்ச வருஷக்கணக்கா சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா? அப்போ இந்த உண்மை உங்களுக்கு தான். இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெரிய சேலரி தேவையில்ல, சரியான கண்ட்ரோல் தான் தேவை. நம்ம மக்கள் பண்ற பெரிய தப்பே சேலரி வந்ததும் ரெண்ட், பில்ஸ் அண்ட் இஎம்ஐக்குன்னு செலவு பண்ணிடுறாங்க. டேட் 10th ஆகுறதுக்குள்ளேயே அவங்களோட சேலரி ஃபுல்லா காலி ஆயிடும். நீங்க ரூலை தான் சேஞ்ச் பண்ணணும். சோ ரூலை மாத்துங்க. உங்களோட சேலரி 15,000 இருந்தாலும் சரி, இல்ல 50,000 இருந்தாலும் சரி, சேலரி வந்த முதல் 5 minutesலயே அதுல இருக்கிற 10% அமௌண்ட உங்களுக்காக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்க 90% அமௌண்ட வச்சுதான் நீங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும். மாசம் 1500 rupees இருந்தாலும் நம்ம டே 5ல பார்த்த மாதிரி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP-ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும். 1500 rupeesன்றது சின்ன அமௌண்ட் தானே நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்ல சிறு துளி தான் பின்னாடி பெருவெள்ளமா மாறி உங்க ஃபேமிலியை காப்பாத்தும். ஸ்மால் ஸ்டார்ல இருந்து எப்படி லட்சாதிபதியா மாறலாம்னு ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ நான் போடுறேன். சோ மோர் மணி லெசன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.